இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நான் உன்னோட முடிவையும் கேட்டுதான் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி அம்மா யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த விஷயத்துல பேச உரிமை உள்ளவங்க இதோ இவங்க தான். நான் அந்த வீட்டை விற்கிறதால பாதிக்கப்பட போறது இவங்க மட்டும்தான். ஏன்னா இது பரம்பரை சொத்து. என் அப்பா எனக்கும் என் தம்பிக்கும் கொடுத்தத நாங்க இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இப்போ எங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலையா போச்சு. இவங்க இப்ப வேணான்னு சொன்னா நான் அந்த வீட்டை விற்கவே மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா? இந்த வீட்டை விற்கலாமா வேணாமா? என்ன பெரியப்பா இப்படி கேட்டீங்க? எங்க சொத்து இந்த வீடு கிடையாது, நீங்க தான். டேய், உண்மைதான், எங்களுக்கு அது போதும். இந்த வீடை விற்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பெரியப்பா. ஆமாப்பா, பணத்தை சம்பாரிச்சு இன்னொரு வீடு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஊர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் இப்போ கஷ்டம். வீட்டை கொடுத்துருங்கப்பா. மாமா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எல்லாமே நீங்க தான். நீங்க ஒண்ணு சொல்லி அத மறுத்து சொல்ற அளவுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் இல்ல. தகுதி இல்லைன்னு சொல்லாதம்மா. நீ இப்ப கரிகாலனோட பொண்டாட்டி. இப்ப நீ இந்த குடும்பத்தோட வாரிசு தான். உன் முடிவு சொல்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்றப்போ உங்க முடிவுதான் மாமா எப்பவுமே எங்களுக்கு முக்கியம். வானதி, நீ உன் முடிவு சொல்லுமா. நான் என்ன மாமா சொல்ல போறேன்? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது நான் வாங்கிட்டு வந்த வரமா தான் நினைக்கிறேன். உங்க முடிவுதான் மாமா ஏன் முடிவும். உன்கிட்ட கேட்டா வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்லு. கயல், நீ நம்ம சொல்ற? நீங்க என்கிட்ட இப்படி கேக்குறதே பெரிய விஷயம் பெரியப்பா. அப்பாவும் நீங்களும் எது பண்ணாலும் எனக்கு அதுல சம்மதம் தான். நான் நல்ல பிள்ளைங்கள பெற்றிருக்கேன்னு இத்தனை வருஷமா எனக்கு நானே பூரிச்சு போனேன். இப்ப என் பேர பிள்ளைங்கெல்லாம் இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்களேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.